பெரியவர்கள் அந்த தொகுதிக்கு வர வேண்டியிருந்த காலத்தில் இல்லை, ஒரு வியாதி. அந்த பரம்பரையிலே எல்லாரும் கட்சியில் இருக்கிறவர்கள் தனித்து காங்கிரஸ் கொண்ட நபர். இந்த நபரைத்தான் எம்எல்ஏ ஆகப்பட வேண்டும். இந்த நபரை ஜெயிக்க வைக்கிறவருக்கு அடியனை சேர்ந்தது, செலவழிக்கிறவருக்கு என்னை சேர்ந்தது, உயிரை காப்பாற்றுகிறவருக்கு என்னை சேர்ந்தது. எந்திரம் வேலை செய்த காலம் 36-37. அந்த காலத்தில் ஒரு ஓட்டர் ஆவதற்கு கூட தகுதி இல்லாமல் இருந்த நபர் இந்த காலம். ஏனென்று கேட்டால் எழுதப்படிக்க தெரிந்தவர்களுக்கு ஓட்டுரிமை என்று சட்டம் கிடையாது. வரி செலுத்துகிறவர்களுக்கு தான் ஓட்டுரிமை. சொத்து இந்த நபருக்கு கிடையாது, வரி செலுத்திய ரசீதும் கிடையாது. எப்படி இந்த நபரை ஆக்க முடியும் என்று வருகிற பொழுதுதான் ஒரு வெள்ளாட்டை வாங்கி முனிசிபாலிட்டிக்கு வரி செலுத்தி அந்த வெள்ளாட்டுக்கு தகரவில்லை உள்ளே சரித்திரம் எவரையும் குறை கூறுவதற்கான சரித்திரம் நான் தெரிந்து கொள்ள வந்த சரித்திரம். அந்த தகரவில்லை வெள்ளாட்டின் கருத்திலே கட்டி அந்த ரசீதை காமராஜ் கையிலே கொடுத்து காமராஜ் ஓட்டுறார். அன்று காமராஜுடைய தாயாருக்கு இருந்தது. அந்த அன்னையாரை அணுகி உங்களுடைய மகனை ஒரு ஓட்டராக்க நினைக்கிறோம், தயவுசெய்து வீட்டை கொஞ்ச நாள் கல்வி வைக்கிறீங்களா என்று கேட்டவர்கள், ஐயா எனக்கு ஒரு பொம்பளை இருக்கிறது, எங்கள் தாயிலே பெற்றிருந்தாத்தான் நல்ல இடத்துல கற்றுக் கொடுக்க முடியும், அந்த வீட்டையும் அவனுக்கு எழுதி வச்சா நான் என்ன செய்வேன் என்று தாயின் மறுத்த காலம் அந்த காலம் 36. இந்த அளவில் நான் ஓட்டராக்கி இந்த நபரை